ஹாய் கைஸ், நீங்களும் த்ரெட் பாக்ஸை வந்து இந்த அளவுக்கு நீட் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் பாக்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு த்ரெட் வேஸ்ட் ஆகி கிடக்குதா, இதை நம்ம எப்படி கரெக்ட் ஆர்கனைசேஷன் பண்ணி வைக்கிற மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா சுத்திக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த அளவுக்கு உங்களுக்கு நீளம் இருந்ததுன்னா போதும். இப்போ நம்ம த்ரெட் ரோலை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த ஆள்காட்டி விரலை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம். என்ன பண்ணுறோம்னா இங்கிருந்து எக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம சுற்றிக்கிறோம். அந்த ஆள்காட்டி விரலை சுற்றிட்டு என்ன பண்ணுறோம், லூஸாகவே சுற்றிக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருந்தால் நமக்கு த்ரெட் அதுக்குள்ள விட முடியாது. இப்போ இந்த எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து கீழேருந்து எடுக்கல, மேலேருந்து நம்ம எடுக்கிறோம். எடுத்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு நாட் ஃபார்ம் ஆகிடும். நாட் ஃபார்ம் ஆனது என்ன பண்ணும், இதை லெஃப்ட் சைடில் இழுக்கக்கூடாது. அதே எந்த சைடு வந்தீங்களோ அந்த சைடே நம்ம ரைட் சைடு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு த்ரெட் வந்து டைட்டாக நாட் மாதிரி பிடிச்சிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம நாட் மாதிரி பிடிச்சிச்சு. இப்போ நம்ம வேற வழி இல்லையா, மறுபடியும் நம்ம த்ரெட் வேணும், இந்த கலர் வேணுங்கும் போது நம்ம எடுக்கும்போது கட் பண்ணி தான் எடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதையும் நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம்னா, இப்போ நம்ம ரைட் சைடு இப்படி இழுத்தோம்னா டைட் ஆயிடும், லெஃப்ட் சைடு இப்படி இழுத்தோம் அப்படின்னா லூஸ் ஆயிடும். ஸோ லூஸ் ஆன இந்த நாட்டை வந்து நம்ம அழகாக இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு த்ரெட் வந்து எப்பயும் போலயே நமக்கு ரோல் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா?